எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் எதுக்காக எடுக்கணும், எதுக்காக எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது, அண்ட் முக்கியமா ஷார்ட் ஃபிலிம்ல எதுக்காக பணத்தை செலவு பண்ணணும், எதுக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷார்ட் ஃபிலிம் பேருக்காகவோ பணத்துக்காகவோ ப்ரொடியூசரை பிச் பண்றதுக்காகவோ எடுக்கவே கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது சொல்றேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்க பேருக்காக எடுக்கிறீங்கன்னா எந்த பேருக்காக எடுப்பீங்க, எப்படிப்பட்ட பேருக்காக எடுப்பீங்க? அப்படியே அந்த பேர் வந்தாலும் அது காலம் முழுக்க நிலைச்சு இருக்குமா? உங்களையே நீங்க வச்சிருக்க கதையை பார்த்து கேட்டுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணா 1 மில்லியன் வியூஸ் வந்துரும், 2 மில்லியன் வியூஸ் வந்துரும், அந்த வியூஸ் மூலியமா நம்ம பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையை சொல்றேன், புதுசா வர்ற ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ₹1 வராது நீங்க பண்ற ஷார்ட் ஃபிலிம் மூலியமா. அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ்லாம் வரவே வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேருக்காகவும் படம் பண்ணக்கூடாது, பணத்துக்காகவும் படம் பண்ணக்கூடாது. ஓகே, பேருக்காகவும் சினிமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், பணத்துக்காகவும் சினிமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ரொடியூசரை பிச் பண்றதுக்காக ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா 99.99% ஒர்க் ஆகாது. ஏன்னா அது அப்படிதான். உதாரணமா ஷார்ட் ஃபிலிம் பண்ண எல்லாரும் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியறது இல்ல, அப்படி அப்ரோச் பண்ண எல்லாருக்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது இல்ல. சோ ப்ரொடியூசரை பிச் பண்றதுக்காக மட்டுமே படம் பண்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகாத விஷயம் தான். சரி, பேருக்காகவும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது, பணத்துக்காகவும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது, ப்ரொடியூசரை பிச் பண்றதுக்காகவும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ யாருக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், எதுக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், எப்படிதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் சொல்றேன். உங்க திறமைக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், உங்க திறமையை காட்டதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். உங்களுக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், உங்க சினிமாக்காக மட்டும் தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். அண்ட் உங்க ஷார்ட் ஃபிலிம், நீங்க எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் புதுமையா இருக்கணும் அண்ட் தனித்துவமா இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் மாதிரியோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச படம் மாதிரியோ அதுல இருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி நீங்க எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமோ அண்ட் ஃபீச்சர் ஃபிலிமோ அப்படி எடுக்கவே கூடாது. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, அப்படிதான் நீங்க எடுப்பீங்கன்னா உங்களுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் என்ன அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அண்ட் உங்க மூலியமா எனக்கும் நான் சொல்லிக்கிட்டேன். சோ ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது நம்ம திறமைய முதல்ல நாம தெரிஞ்சுக்க நாம எடுக்கிறது. நாம எந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் கிட்டையும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் கரெக்டா வேலை வாங்குறோம், அந்த வேலை வாங்குற திறமை கரெக்டா ஸ்கிரீன்ல ஒர்க் ஆகுதா, ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன ஒர்க் இருக்கு, எதுல மிஸ்டேக் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவும் நம்ம திறமையை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண நம்ம தயாரா இருக்கிறதுக்காகவும் எடுக்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். நான் இதுக்காக தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், இனிமேவும் இதுக்காக தான் எடுப்பேன். ஸோ நீங்க எதுக்காக ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்க, எடுப்பீங்க, எடுக்க போறீங்க? மறுபடியும் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் அண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஃபிலிம் மேக்கரா ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துதான் ஆகணும். அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கண்டிப்பா பணம் வேணும். அதுவும் நீங்க சினிமா மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா மினிமம் 1 to 1.5 lakh கண்டிப்பா வேணும். ஷார்ட் ஃபிலிம்ல எதுக்காக செலவு பண்ணணும், எதுக்காக செலவே பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் செலவு பண்றத பத்தி பேசுவோம். கேமராக்காக செலவு பண்ணணும், லென்ஸுக்காக செலவு பண்ணணும், லைட்ஸுக்காக செலவு பண்ணணும், கேமராமேனுக்காக செலவு பண்ணணும், எடிட்டிங்காக செலவு பண்ணணும், DI, SFX, மிக்சிங், டப்பிங், VFX, CGIன்னு இது எல்லாத்துக்காகவும் நீங்க கண்டிப்பா செலவு பண்ணியே ஆகணும். ஷார்ட் ஃபிலிம்ல எதுக்காக தேவையில்லாம அதிகமா செலவு பண்ணக்கூடாது? ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுக்கு அதிகமான சேலரி கொடுத்து உங்க பணத்தை கண்டிப்பா செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஒன்னும் பணக்காரன் இல்ல, பணத்தை வாரி வாரி கொடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. ஒருவேளை அவங்க கேட்கற காசை நீங்க கொடுத்தாதான் நான் நடிப்புன்னு சொன்னாங்கன்னா, அப்படி இல்லையா ஒரு கம்மி பட்ஜெட்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்க ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண வைங்க. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், திறமையானவங்க ஃப்ரீயா பண்ண ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வெளியே. அவங்கள சூஸ் பண்ணுங்க, ட்ரைன் பண்ணுங்க, அதுக்கடுத்து நீங்க படம் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா பிகினிங்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ற எல்லாருமே பெண்கள் இல்லாம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கத்துக்கோங்க. ஏன்னா அவங்க கேட்கற காசுல நீங்க இன்னும் 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். நான் எல்லா பெண்களையும் சொல்லல, ஆனா மோஸ்ட்லி 99.99% இப்படிதான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமுக்காக 130% ஆர்டிஸ்ட், ஃபுட், டிராவல்காகவும் மீதி 70% எக்யூப்மெண்ட்டுக்காகவும் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காகவும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காகவும் மட்டும்தான் செலவு பண்ணணும். இப்படி நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா உங்க படம் கண்டிப்பா நல்லா வரும். சோ இதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஷார்ட் ஃபிலிமுக்காக பண்ண வேண்டியதும் பண்ணக்கூடாததும். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அண்ட் உங்க ரிலேஷனுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம்.
பாய்.